Example 3.13, show that if P, Q, R are rational, the roots of the equation x squared minus 2bx plus b squared minus q squared plus 2qr minus r squared equal to 0 are rational. அப்போ இங்கே நம்மள்ட்ட ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். The given quadratic equation x square minus 2bx plus b squared minus q squared plus 2qr minus r squared equal to 0. இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நம்ம ஜென்ரல் டேர்முக்கு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இங்கேருந்து ஏபிசியை நம்ம கம்பேர் பண்ணி ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஏயோட ஆன்சர் 1, பி ஆன்சர் மைனஸ் 2b, சி ஈக்குவல் டு அந்த ப்ராக்கெட்டில் உள்ள கான்ஸ்டன்ட் எல்லாமே பி ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இதெல்லாம் இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து. இப்போ ஆக்சுவலாக அந்த கொஸ்டினில் என்ன நம்மளை சொல்ல சொல்கிறாங்கன்னா ஷோ தட் பண்ண சொல்கிறாங்க. ரேஷ்னல் அப்படின்னு ஷோ தட் பண்ணணும். அப்போ ரேஷ்னல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யாரை நம்ம ரேஷ்னல்னு சொல்லணும்? ரூட்ஸை தான் நம்ம ரேஷ்னல் அப்படின்னு சொல்லணும். அப்போ ரூட்ஸை இங்கே டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் தான் நம்மள்ட்ட ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான அந்த ஃபார்மெட்டு. அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரூட்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறதுனால பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac, ஓகே, இதை நான் எடுத்துக்கிறேன். இதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர்டு, அப்போ பிஏ ஸ்கொயர்ட் பண்ணோம்னா 4b ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட ஆன்சர் 1 தான். அப்போ சி பி ஸ்கொயர்ட் மைனஸ் கியூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2qr மைனஸ் ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம், இல்லைனா 4 கூட காமனாக கூட வெளில எடுத்துக்கலாம். அப்போ 4 நம்ம இப்படி காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா பி ஸ்கொயர், மைனஸை மட்டும் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறோம். மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2qr ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இதில் இந்த ப்ளஸ் பி ஸ்கொயர்டும் மைனஸ் பி ஸ்கொயர்டும் கேன்சல் ஆகிரும். அப்போ 4 இன்ட்டு த ரிமைனிங் டேர்மு கியூ ஸ்கொயர் மைனஸ் 2qr ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 இன்ட்டு இது இந்த இந்த ஃபார்மேட்டோட எக்ஸ்பென்ஷன் தான் அந்த ஆன்சர், அதாவது q மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அந்த மேலே உள்ள டேர்ம் கிடைக்கும். அப்போ இது யாரோட ஆன்சர்? பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac ஆன்சர். ஓகே, இதை இன்னுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ லெஃப்ட் சைட் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac ஆன்சர் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ரைட் சைடு அந்த 4-ஐ நான் 2 இன்ட்டு கியூ மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் தெரியுது. என்ன தெரியுதுன்னா அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஆன்சர் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர்டில் இருக்குது, அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டில் இருக்குது. அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருந்துச்சு அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஸ்கொயரில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரூட்ஸ் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறேங்க. ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 1 ஆர் ரேஷ்னலாக இருக்கும். ரேஷ்னல்.